எப்படி உறவோடு விளையாடுறோம். இதே வந்து நகரத்துல நம்ம பசங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அப்படியே வந்து லீவு நாள் ஆனா கதவை பூட்டி உள்ள விட்டுறாங்க பசங்க. அவன் உள்ள இருந்து ஏதோ ஜெயில் கம்பி எடுத்து ஆட்டுற மாதிரி அம்மா அப்பா இதுதான் நடக்குது நகரத்துல உள்ள இந்த குழந்தை வளர்ப்பு. அதோட கொடுமை என்னன்னா பசங்களோடு விளையாடுற பிள்ளைங்களுக்கு ஈஸியா பேச வராது. நகரத்துல அத்தனை பேர் பேசுறது தாமதமா தான் பேசுறாங்க. ஆமா, அவங்க அதுக்கப்புறம் பணம் இருக்கு, அது பேசுறதுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுப்பாங்க. எங்களுக்கு பணம் இல்லாமலே கிராமத்துல ஸ்பீச் தெரப்பி நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த கிராம சூழல் வந்து நமக்கு ஏற்றதா இருக்கு. அப்புறம் பண்பாடு சார்ந்த விஷயத்துல இங்க வந்து பணத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான் பணத்துக்கு இங்க மதிப்பு இல்லை. சென்னையில பணக்காரனுக்கு மட்டுமே மதிப்பு. இது ஒரு பண்பாடா நான் கேட்கிறேன். இங்க வந்து நம்ம ஊர்லயும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது, ஒரு கிராமத்துல ஒரு நிர்வாகம் இருக்குது. இங்க எல்லாரும் பேசலாம்னா பணக்காரன் மட்டும் பேசலாம். நீங்க ஏதாவது நம்ம ஒத்துக்குமா? இல்ல, பணக்காரன் மட்டும் பேசினா பணம் உன் கையில வச்சுக்கோங்க. இங்க வந்தா எல்லாரும் சமம். ஒரு பஞ்சாயத்து பேசும்போதும் ஒரு நியாயத்தம் பேசும்போது இது ஒரு பண்பாடு. இந்த பண்பாடு நகரத்துல நிச்சயமா நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்ம சில பசங்க என்ன பண்ணுவாங்க, சில நபர் என்ன பண்ணுவாங்க, இந்த வெற்றி கொடி கட்டுல வடிகள் காமெடி நல்லா இருக்கும். அவங்க கலர் கலரா ட்ரெஸ் போட்டு துபாயில ஏதோ பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர் மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணியிருப்பான். அவன் அங்கே ஏதோ ஒட்டத்தை வச்சிருப்பான். அது மாதிரி சில நபர்கள் வந்து நமக்கு எல்லா கிராமத்திலையும் உண்டு. தாங்க வந்து கிராமத்தை விட்டு ஆமா சிங்கிச்சான் அது மாதிரி சிலர் நம்ம நம்பர்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிராமத்து மக்களை விட தன்னை வந்து அந்நியப்படுத்தி காட்டணும். தான் பெரியவன், நான் மேதை, நான் படித்தவன் காட்டுறதுக்காக கொஞ்சம் வித்தியாசத்துக்கு காட்டிகிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் கிண்டல் நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க. கோயிலுக்கு வரணுமா அதுக்கு ஒரு நக்கல், வீட்டில் ஒரு சடங்கு சம்பிரதாயம் செய்யுமா அதுக்கு ஒரு கிண்டல் கேடி. இது தொடர்ந்து எல்லா ஊர்களையும் அப்படிப்பட்ட நபர்கள் பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவங்க வீட்டில் அவன் பெற்ற பிள்ளைக்கு பெற்ற பிள்ளை பூப்பொழிய நீரப்பல் நடத்தணும். என்ன செய்யறதுன்னே தெரியாது. என்ன சடங்கு சம்பிரதாயம் தெரியாம ஓடுவான் அவங்க மாமன்கிட்டையும் தாத்தா கிட்டையும் சித்தா போட்டு. அவங்க வீட்டில் ஒரு இறப்பு நடக்கும். இறந்த பிறகு என்ன செய்யணும்னே தெரியாது. ஏங்க அது பாட்டுக்கு நாயை இழுத்து போட்டு பொறிச்ச மாதிரி பொறிச்சிட்டு போயிடலாமே, எதுக்காக சடங்கு சம்பிரதாயத்தை தேடுறான்? இந்த சடங்கு சம்பிரதாயம், இந்த பண்பாடு இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது கிராமம். இது நகரத்துல எந்த காலத்துலயும் இருக்காது. இன்னொரு அதோட சேர்த்து ஒரு செய்தி சொல்றேன். நகரத்துல வந்து கிராமத்துல எங்கேயாவது எல்லா இனமும் உண்டு. ஆணினம் பெண்ணினம் அந்த ஜாதி எல்லாரும் இருப்போம். ஒரு இனம் மட்டும் கிராமத்துல கிடையாது. என்ன இனமா இருக்கும் சொல்லி பார்ப்போம். ஆனா நகரத்துல மட்டுமே அந்த இனம் ஏதாவது கணிக்க முடியுமா? நான் சொல்றேன், அது அனாதை இனம். அனாதை எங்க இருப்பாங்க? நகரத்துல மட்டும் தாங்க இருக்கிறாங்க. கிராமத்துல அனாதைங்கிற ஒரு இனம் எந்த கிராமத்திலையும் பார்க்க முடியாது. ஒரே ஒரு நபர் எங்க இருந்தோ வரார். அவர் வந்து இங்கதான் இருக்கிறார். ஒரு பக்கத்து வீட்டுல பாக்குறதுக்கு ஒரு தாத்தா கிட்ட, தாத்தா நான் ஒரு அனாதைன்னு சொல்லி பார்க்க சொல்லுவேன். உடனே நீ யாரும் அனாதை, நான் இருக்கேன் உனக்குன்னு சம்பந்தமே இல்லாத தாத்தான்னு சொல்லுவாரு. நான் இருக்கேன் வாடா, நான் உனக்கு சோறு போடுமா. இது நகரத்துல நீங்க எதிர்பார்க்க முடியுமா? நகரம் நம்ம பேசுறோம், பணத்துக்காக ஓடும். இந்த பண்பாடு நம்மளால அங்க சந்திக்க முடியாது, பார்க்க முடியாது. அதனால அனாதை இனம்ங்கிற ஒரு இனம் இல்லை. எதுக்கு கிராமத்துல வந்து அனாதை இல்லமே இல்லை. கிராமத்துல இருக்கு, ஊரே அனாதை இல்லைன்னா அனாதைகளே இல்லை. இப்போ அனாதைகளே கேட்கும்போது மான் இருந்தா தான் மானுக்கு ஒரு சரணாலயம், மானை இல்லைங்கிற மாதிரி இங்க வந்து கிராமத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நகரத்துல ஒருத்தர் இங்க இருந்து செட்டில் ஆகி போயிடுறாரு. சென்னையில இருக்கிற அவங்க என்ன பண்றாங்க, அங்க திடீர்னு அவங்க வீட்டுல அவங்க அப்பா யாரோ இறந்துறாங்க. இறந்த உடனே என்ன பண்றாங்க, உடனே என்ன செய்யறது தெரியாம உடனே எங்க ஊருக்கு போகணும், பச்சாபுரத்துக்கு வரும். எங்க மச்சான் எங்க இப்படி இறந்துட்டாரு, உடனே அவங்க இங்க இருந்து போனதாங்க அங்க முதல் சடங்கே தொடங்கும். அது வரைக்கும் அதை வந்து அனாதை பண்ண தான் கிடக்கும். அது வந்து ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அங்கேயுமே வந்து திருமணம் நடக்கு, எல்லாமே நடக்கிறது சரி இல்லைன்னு சொல்லல. அத்தனை திருமணங்களும் 5 நிமிஷம் வந்து சாப்பிட்டு ஓடுற கூட்டம் தான் அங்கே அதிகமாக இருக்கு. எத்தனை கல்யாணம், 4 கல்யாணம் போவாங்க. ரொம்ப நண்பர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை மாதிரி நண்பர் எனக்கு வீடு நண்பரே இல்லை. ஓடியே வருவார், மொழியை கொடுப்பாரு, சாப்பிட்டுட்டு அடுத்த கல்யாணம் போகிறது ஓடுவார். கிராமத்தில் அப்படி ஓடுவோமா? கிராமத்தில் அது மாதிரி சூழல் பார்க்க முடியும். அந்த நகரத்திலையும் இங்கிருந்து வேன் பிடிச்சி பஸ் பிடிச்சி போன கிராமத்தால் தான் அங்கேயும் வந்து திருமணத்தையும் நடத்தி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சூழல் வந்து அங்கே இருக்காது.
அந்த மகிழ்ச்சியே இங்க இருந்து தான் போக வேண்டியது. நகரத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, பணத்தை வச்சு என்ன செய்யறீங்க? இங்க இருந்து தான் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியா வந்து சேரும். அப்புறம் அங்க வந்து கோயில் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி கோயிலுக்கு வரி உண்டாங்க, கோயில் வரி கிடையாது. கோயில் வரிங்க, கோயில் வரி ஒரு விஷயமா கேட்டு பார்ப்போம். நகரத்தாங்க கேட்டு கோயில் வரி இல்லைன்னா என்னங்க? இல்ல சரி, கோயில் வரி இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு சொந்தம் இல்லை, ஒரு வரி நம்ம கொடுக்க நம்ம தயார் இல்லை. இல்லை வரி கொடுக்கறதுக்கு ஒரு கோயில் இல்லை. நகரத்துல நான் வரி கொடுக்க எனக்கு கோயில் இல்லை. அப்ப எனக்கு அங்க என்ன சொந்தம் இருக்கும்? ஒரு சொந்தம் இருக்காது. இந்த கோயிலுக்கு வரி கொடுக்குறவங்க எல்லாரும் ஒரு சொந்தம். அப்புறம் நமக்கான சொந்த பந்தத்தை உருவாக்குறது தான் வரி. வரிங்கிறது பணம் இல்லை. அதனால இந்த ஒரு சொந்தத்தை உருவாக்குறோம். இங்க வந்து இல்ல அங்காளி பங்காளிங்கிறோம், மாமா மச்சாங்கிறோம். இது மாதிரி அனைத்து உறவுகளும் சாதி சனம் சாதி சனம் சாதி சனம் சொல்லும்போது இந்த நகரத்தார் ஒரு கிண்டல் அடிப்பாங்க. ஆமாங்க, கிராமத்துல சாதி பார்த்து சாதி சாதி ரொம்ப இல்லைங்க. சாதின்னா என்னங்க? சாதி சனங்கிறது ஒரு குடும்பம், ஒரு பெரிய குடும்பம். வீட்டில் இருக்க சின்ன குடும்பம், இது ஒரு பெரிய குடும்பம், அது ஒரு பண்பாடு. அந்த பண்பாட்டை இவங்க வந்து வேற மாதிரி பேசி நகரத்தவங்க என்ன சொல்றாங்க, அது ஒரு கேலி கிண்டலாக்கி ஒரு கொச்சைப்படுத்துறாங்க. உண்மையில அது இல்லை. சாதி சனங்கிறது என் சொந்த மாமா மச்சான், அந்த மாதிரி விஷயம் தான் நான் இங்கே நடுவர் அவர்களுக்கு நான் தெரிவித்து கொள்கிறேன். அப்புறம் வந்து கொண்டாட்டங்கள், மனிதர்களுக்கு வந்து கொண்டாட்டம் ரொம்ப பிடிக்கும். கொண்டாடாம இவங்களால இருக்க முடியாது. என்னங்க நீங்க வந்து சாமியை வந்து உருவம் வச்சு கும்பிடுறீங்க, எனக்கு சாமியை உருவம்லாம் பிடிக்காது. நான் வந்து கிறிஸ்தவத்துக்கு போறது எத்தனையோ போயிட்டேன், ஏன்னா அங்க சாமி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம என்ன பண்றாங்க, மணி அடிச்சிச்சு அதெல்லாம் ஐயா அப்படி மணி அடிச்சு சொல்லாதீங்க. கோயிலுக்குள்ள மணி அடிச்சு எல்லாரும் எந்திரிச்சு ஓடிட போறாங்க. அங்க போய் கூட கிறிஸ்தவர்கள் தேர்தல் நடத்துறாங்க.